60 நாள் சரியான டைமிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ வந்து காலம் வேலை கனிந்து வருகிறது. கடகத்தில் இருக்கக்கூடிய 80% ஆஃப் த பீப்புள் வீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல காரியங்கள் நிறைய ஃபிக்ஸ் ஆகும். குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபருக்கு கண்டிப்பாக வெளிநாடு வேலை வாய்ப்பு அமைந்தே தீரும். குடும்பத்தில் ஒரு நபருக்கு கண்டிப்பாக கடகத்தில் பிறந்த நபருக்கு கண்டிப்பாக கல்யாணம் கெட்டிமேளம் கொட்டக்கூடிய பாக்கியம் இந்த 60 நாட்களுக்குள்ள நடக்கும். குழந்தை பிராப்தம் இல்லையா, தங்கமான பெண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம். ஆன்மீக டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம்மா, நமஸ்காரம். ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள், நமஸ்காரங்கள். சார், நிறைய விஷயம் நீங்களும் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கீங்க, நிறைய விஷயம் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்ன சார் சொல்ல போறீங்க? அதாவது இந்த 60 நாட்கள் ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரைக்கும் ஒரு அற்புதமான யோகம். அது பேரு குரு புஷ்ய யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குரு புஷ்ய யோகம் அப்படிங்கிறது அந்த நம்ம உச்சம் பெறக்கூடிய குரு புஷ்ய நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வடமொழியில. ஆனால் அது பூச நட்சத்திரம்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அந்த குரு பூச நட்சத்திரத்துல அடுத்த 60 நாட்கள், நான் சொல்லக்கூடியது ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரைக்கும், அது கிராஸ் ஆகக்கூடிய வேலைகளில் பொதுவாக ரிஷி முனி சன்னியாசிகள் பிறக்கக்கூடிய வேலையாக மிகப்பெரிய மகா யோகமாக மாறக்கூடிய அற்புதமான தருணம். அதே மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்களும் ஒரு விஷயத்த நமக்குள்ள, நான் சொல்றது ரெண்டா பிரிச்சிடலாம். அகம் புறம் அப்படின்னு பிரிச்சிடலாம். அகத்தை வந்து மேல்படுத்தக்கூடிய அற்புதமான டைமிங் இந்த 60 நாட்கள். ஒன்று. இன்னொரு ஆங்கிளில் நம்ம ஆட்களுக்கு அதெல்லாம் பக்கத்தில் வைங்க சார், நமக்கு என்ன நடக்கும், 12 ராசிக்கு ஏதாவது தேருமா தேராதா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. அதனால நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லேன், 3 ராசிகளுக்கு ஜாக்பாட்னு சொல்லலாம். அதில் முதல் வந்து கடகம், விருச்சிகம், மீனம். இந்த 3 ராசிகள் கண்டிப்பாக வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, ஃபேமிலி செட்டில் ஆகிறது, குழந்தை பிராப்தம் ஆகிறது, மன நிம்மதி கொடுக்கறது, எல்லாத்துலேருந்து பிரச்சனைகள்லேருந்து வெளிப்படக்கூடிய, மெயினாக வேலையில் நிரந்தரத்தன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு தருணம். ரிஷபம், கன்னி, மகரம், இவங்க அத்தனை பேருக்கும் வாழ்க்கை துணைக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கறது, அம்மாவுடைய ஹெல்த்தில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கறது, பிரச்சனைகள்லேருந்து ஓய்வதுங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்சு இந்த 3 ராசிகளுக்கும் ஏற்படும். மிதுனம், துலாம், கும்பம், இவங்களுக்கு பணம் எங்கிருந்து வரும்னு தெரியாது, பஞ்சா பறந்துட்டு வரும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இந்த மாதிரி காம்பினேஷன் குரு புஷ்ய யோகம் ஏற்படுது அப்படின்னா, நின்று போன பணம், வராத ஃபேமிலி, விட்டு போன ஹஸ்பண்டு, விட்டு போன ஒய்ஃபு, இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து ஒன்று சேரக்கூடிய ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது வரும். 6ஆம் இடம் 10ஆம் இடம் ஆக்டிவாக இருக்கனால அடுத்த 2 மாதம் வேலையில் நீங்கள் தான் நம்பர் 1, நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் ராணி. அது மிதுனம், துலாம், கும்பத்துக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அப்போ விட்டு போனது என்ன இருக்குது? நம்ம மேஷம், சிம்மம், தனுசு, இவங்களை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஃபரபிள் டைமிங், இடமாற்றம் கொடுக்கக்கூடிய வேலை. நிறைய பேர் வந்து எஃப்டி போடுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, வேறு ஒரு புதுசான ஒரு விஷயத்துல நம்ம ஒரு விஷயத்த கற்றுக்கிறது, அப்கிரேட் ஆகிறது. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபேமிலி லைஃப்பில் சின்ன சின்ன சிக்கல்கள் கொடுக்கறது, எல்லாருக்குமே ஒரே மாதிரி நல்லது பண்ணாதில்ல, ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் கொடுக்கும். இது எல்லாமே செய்யக்கூடிய ஒரு கால வேலையாக இருக்கப்படுது. பட் எப்படி பார்த்தாலும் 85% இந்த குரு புஷ்ய யோகம்ங்கிறது ரொம்பவுமே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நிறைய பேர் வந்து இது தான தர்மங்களுக்கும், என்ன சொல்லலாம், ஆத்ம கலைகள்னு சொல்லக்கூடிய யோகா கற்றுக்கிறதுக்கும், மிகப்பெரிய விஷயங்களை நம்ம, அதாவது ஜபதப அனுஷ்டானங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் காலமாக இந்த காலத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது பண்ண நல்ல லைஃப் கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, முடிஞ்ச அளவுக்கு வேதத்துக்கு வந்து பெரிய நம்ம தான தர்மங்கள் பண்ணும்போது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். 12 ராசிகளுக்கும் குரு புஷ்ய யோகம் தரும் 6 அற்புத பலன்கள் என்னன்றத பார்க்கலாமா சார்? கடக ராசிக்கு குரு புஷ்ய யோகம் தரும் 6 அற்புத பலன்கள் என்னென்ன சார்? அதாவது 60 நாட்கள் இந்த குரு புஷ்ய யோகத்துல இப்ப நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கடகராசி நண்பர்களுக்கு வாழ்க்கையில கல்யாணம் ஆகிறது கஷ்டம்தான். ஏன்னு கேட்டா, இந்த 60 நாட்கள்ல கண்டிப்பா உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிடணும். புரியுதா? அந்த கன்ஃபியூஸ் லுக் எது கொடுக்குறீங்க எனக்கு புரியல. 60 நாள் சரியான டைமிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ வந்து காலம் வேலை கனிந்து வருகிறது. கரெக்டா நம்ம ஓகே பண்ணோம்னா பொண்ணு ஓகே ஆயிடும், பையன் ஓகே ஆயிடுவான். கடகத்தில் இருக்கக்கூடிய 80% ஆஃப் த பீப்புள் வீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல காரியங்கள் நிறைய ஃபிக்ஸ் ஆகும், கல்யாணம் ஆகும். முதல் விஷயம், குடும்பத்தில் ஒரு நபருக்கு கண்டிப்பாக, கடகத்தில் பிறந்த நபருக்கு கண்டிப்பாக கல்யாணம் கெட்டிமேளம் கொட்டக்கூடிய பாக்கியம் இந்த 60 நாட்களுக்குள்ள நடக்கும். 1. 2வது, குழந்தை பிராப்தம் இல்லையா, தங்கமான பெண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம். குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபருக்கு கண்டிப்பாக வெளிநாடு வேலை வாய்ப்பு அமைந்தே தீரும். பூர்வீக சொத்து இருக்கு, அந்த பூர்வீக சொத்துக்கள்லேருந்து பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. இப்போ ஏதாவது பேசினா தங்கச்சி ஒத்துப்பாளா, இல்லை அண்ணன் ஒத்துப்பானா,
இந்த கேஸ்லாம் இல்லாமல் கொஞ்சம் சுமூகமாக நமக்கான ஷேர் கொடுத்தா என் கடன்லாம் அடைச்சிக்கலாம் அப்படின்னு யாராவது ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த 60 நாளில் நீங்கள் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். கஷ்டப்பட்டு உழைச்சி மற்றவனுக்கு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைகளில் நானே இனிமேல் சம்பாதிக்கலாம், நானே ஒரு தொழில் ஆரம்பிக்கலான் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய டைம் இப்போ வந்தாச்சு. ஒன்று, அதாவது லக்னத்த ஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்று பூச நட்சத்திரத்தில் கிராஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உடல்நிலைகள் பாதிப்பு இருந்தால் கூட அது கண்டிப்பாக அதுலேருந்து நம்ம வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் பொறுத்த வரைக்கும் கடகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், தூரதேச பிரயாணம், பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது கிளியர் ஆகும். அப்பா, தாத்தா, முத்தாத்தா வம்சா வழியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய பிஸ்னஸ் எதாக இருந்ததுன்னா இப்போ உங்கள் கையில் வரும். யூ வில் ஸ்டார்ட் டூயிங் இட். நீங்கள் இப்போ உள்ளே இறங்கியே தீரணும். யூ வில் பி அ ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர், ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் நீங்கள் உள்ளே இறங்கி பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக வரும். ஒன்று, நிறைய பேருக்கு மெரிட்டில் கண்டிப்பாக குரு உச்சபலம் பெறும்போது, குரு பூச நட்சத்திரத்தை கிராஸ் பண்ணும்போது நீங்கள் எதிர்பார்க்குற மார்க்கோட பயங்கரமான மார்க்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இடம் மாறி தான் படிக்கிற மாதிரி வரும், வேற ஊருக்கு போய் தான் படிக்கிற மாதிரி வரும், வேற ஒரு ஸ்டேட்டு கூட சம்டைம்ஸ் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் மெரிட் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து பேச்சுலர்ஸ் மட்டும் இல்லை, அந்த அப்டேட் மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கிறவங்க கூட இருப்பாங்க. வெளிநாட்டில் அப்ளை பண்ணாங்கன்னா கூட டேரெக்டாக 50% ஸ்காலர்ஷிப் அவங்களுக்கு கிடச்சி அதில் போய் அவங்க படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட ரொம்ப அதிகம்னே சொல்லலாம். ஸோ அவங்க ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணிட்டாங்கன்னா அது கண்டிப்பாக நடந்தே தேரும். கடகத்துக்கு அருமையான 60 நாட்கள். இது எப்படின்னா கமர்ஷியலாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதோ இல்லையோ, உங்கள் உடம்பு, உங்கள் மனசு எல்லாமே அப்படியே மாறி நீங்கள் ரொம்ப ஒரு புத்துணர்ச்சி அடையக்கூடிய ஒரு 60 நாட்கள். மெயினாக பண்ண வேண்டியது தான தர்மங்கள், அதில் டவுட்டே கிடையாது. அது எங்கே பண்ணணும்? மந்த்ராலயத்தில் பண்ணணும். மந்த்ராலயத்தில் துங்கபத்ரா நதி தீரத்தில், இன்ஃபேக்ட் அங்கே போய் துங்கபத்ரா நதியில் குளிக்கணும். குளிச்சுட்டு காத்தால், அதாவது 6 to 7 இந்த டைமில் மந்த்ராலய மகான் ராகவேந்திர சுவாமியை போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு உங்களால் அன்னதானத்துக்கான ஒரு பைசாவை வந்து கட்டிட்டு வாங்க. பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். லைஃப்பில் வந்து கடகராசிக்கு இந்த 60 நாள் வந்து உண்மையாகவே பொற்காலம். மன அவதி, மன சங்கடம், இந்த டிப்ரெஷன், இந்த என்னென்ன சமாச்சாரங்கள் இருக்கோ அதெல்லாம் கிளியர் ஆகி நீங்கள் இந்த 60 நாட்களில் டெய்லி மார்னிங் 6 to 7 ஸ்பெசிஃபிக்காக இந்த சூரிய உதயம் நாழிகைன்னு சொல்லுவோம். 6:36, 6:40, 6:28 அப்படின்னு போடுவான் டெய்லி அந்த கேலண்டரில். அந்த டைமில் ஒருவேளை நீங்கள் மனசில் ஏதாவது மேனிஃபெஸ்ட் ஆகணும்னு நீங்கள் மனசில் நினச்சி நீங்கள் அந்த சூரியன் உதிக்கும் போது கரெக்டாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னா அது நடந்தே தீரும். அந்தளவுக்கு இந்த குரு புஷ்ய யோகம்ங்கிறது ஒரு பொற்காலத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான யோகம். எந்த அளவுக்கு அன்னதானம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்கள். நீங்கள் அங்கே போக முடியலன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மடங்களில் பண்ணுங்கள். முடியலையா உங்கள் வீட்டு பக்கத்தில் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு கூட வாங்கி கொடுங்க. நல்ல ஒரு பெரிய சேஞ்சை, இன்ஃபேக்ட் நீங்கள் உங்கள் வம்சாவழிகளே இந்த ஒரு குரு புஷ்ய யோகத்தில் நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கணுங்கிறது நோட்டது. சார், அப்போ தொழில் செய்பவர்களுக்கு நல்லா இருக்குமா சார்? நான் அந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்குமே. உணவுன்னு ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்ல முடியாது. உணவு பண்ணுறது நல்லா இருக்கும், ஆனால் என்னென்னா குக்குடு ஃபுட்டாக இருக்காது. இப்போ சுக்கரன் கனெக்ட் ஆச்சுன்னா இட் ஷுட் பி அ குக்குடு ஃபுட்டு. இது எப்படின்னா ஒரு என்ன சொல்லலாம், அரிசி குடோன் வைக்கலாம், மில்லட் ஸ்டோர் ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் சொல்றது புரியுது அவங்களுக்கு, அந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அது சுய ஜாதகங்கள் நம்ம பார்த்து தான் வந்து ஒர்க் அவுட் ஆகும். எந்த தெய்வத்தை வழிபடணும், பரிகாரங்கள் இவங்களுக்கு முக்கியம்? நான் உங்களுக்கு சொன்னேன், மந்த்ராலய மகான், கலியுக காமதேனு, கல்பவருஷம், மந்த்ராலய மகான் ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியை போய் பார்த்துட்டு வருவது பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும். ஒருவேளை ஈசிஆர் பக்கம் ஏதாவது இருந்தீங்கன்னா பாம்பன் சுவாமிகளை பாருங்க, அது பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். சார், குரு புஷ்ய யோகம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்ப இந்த சனி வக்ரம் வேற நடக்கிறதுனால ஏதாவது இந்த 12 ராசிகளுக்கு இம்பாக்ட் ஏதாவது இருக்குமா சார்? குட். அதுதான் இப்போ குரு வந்து புஷ்ய நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்ண போறாரு, பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போறாருன்னு சொல்றாரு. பூச நட்சத்திரத்துக்கான அதிபதியே சனி தான். அந்த சனி பாக்யஸ்தானத்துல வக்ரம் அடைய போறான். அதாவது இதுக்கு முன்னாடி முன் ஜென்மத்துல நம்ம செய்திருக்கக்கூடிய எல்லா விதமான புண்ணியத்தையும் இழுத்து கொண்டு வந்து இப்போ ஹெல்ப் பண்ண போடுது. குரு புஷ்ய யோகமே அதிர்ஷ்டம். அதில் சனி வக்கரம் அடைஞ்சு புதனுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கும்போது, புதன் கெட்ட கிரகம் கிடையாது, நல்ல கிரகம், சுப கிரகம். சனி புதன் காம்பினேஷன் வந்து ரிசர்ச் கூடிய ஆப்ஜெக்ட், ஆய்வுக்கூடிய சப்ஜெக்ட். அதனால பொதுவாகவே இந்த டைம் பீரியடில் யாரெல்லாம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் படிக்கணுமோ, உங்கள் கர்மா என்ன இருக்குன்னு கிளென்ஸ் பண்ணிக்கக்கூடிய டைமிங், எந்தெந்த தெரியாமல் பண்ணதோ தெரிஞ்சு பண்ணதோ, எப்போ பண்ண குத்தமோ இல்லை, இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் கிளியர் பண்ணணும்னா இந்த டைமில் பண்ணக்கூடிய தானங்கள் பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும். அதனால் இப்போ சனி மாறுறதுனால அந்த குரு புஷ்ய யோகத்தினால நமக்கு நல்லது நடக்கும். ஏன்னா எந்த நட்சத்திர சாரத்தில் போகிறதோ அந்த நட்சத்திரத்துக்குரிய அதிபதியே பாக்கியத்தில் வக்கரமாறான். அதனால் பொதுவாகவே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. நிறைய பேருடைய ஃபேமிலி ஒன்று சேர்றதுங்கிற மாதிரி ரொம்ப நாள், அதாவது ரொம்ப நாளாக பிரிஞ்சிருக்கோம் சார். பெரிய சித்தப்பா பையன்
சித்தப்பாவும் பெரியப்பாவும் சண்டை, அண்ணன் தம்பி சண்டை. இந்த பழையதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ல ஒரே ஒரு பெரிய செவுரு எழுப்பிட்டு சண்டை போடுவோம். அந்த மாதிரி இப்பெல்லாம் அந்த செவரெல்லாம் உடச்சு போட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. அந்த மாதிரி ரொம்ப நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் இந்த குரு புஷ்ய யோகம். இந்த குரு பெயர்ச்சி நடந்திருக்குல்ல, அதுக்கப்புறம் வரப்போற யோகங்கள். குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது கடகத்துக்குள்ள வந்த குருவோ 3 நட்சத்திரங்களை தாண்டுவார். அது முதல் நட்சத்திரம் தாண்டும் போது அவ்வளோ வேல்யூ இல்லை. அதுக்கப்புறம் பூச நட்சத்திரம் தாண்டும் போது நம்முடைய ஜோதிட சாஸ்திர பிரகாரம் அது குரு புஷ்ய யோகமாக பெரிய யோகமாக கன்சிடர் பண்ணுவோம். அதில் என்ன நடக்கும்? தான தர்மங்களுக்கு உகந்தது பெரியவங்களுக்கு, அதே மாதிரி குருமார்களுக்கு, வேத விற்பனர்களுக்கு, பண்டிதர்களுக்கு, வேதம் படிக்கிற குழந்தைகளுக்கு, அதே மாதிரி கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு, இதுக்கெல்லாம் நம்ம தான தர்மங்கள் பண்ணும்போது பெரிய அளவுக்கு மாற்றத்தை வரும். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அன்னதானம். எந்த அளவுக்கு நீங்கள் அன்னதானத்துக்கு நீங்கள் பணம் கொடுக்குறீங்களோ அவ்வளோ நல்லது. அதே மாதிரி இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் நான் தீட்சை எடுத்துக்கிறேன் சார், நான் வந்து ஸ்ரீ திரிபுர சுந்தரி உபாசனம் பண்ணுறேன், தேவி மாத்தியம் படிக்கிறேன், புதுசாக இந்த விஷயத்தை கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு இது ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான டைம். ரொம்ப அழகா ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு புஷ்ய யோகம்ன்றதை ரொம்ப தெளிவாக வேற எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க சார். நிறைய பேருக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அழகா எங்களுக்கு சொன்னீங்க. உங்களோட நேரத்துக்கும் உங்களோட விளக்கங்களுக்கும் ரொம்ப நன்றி சார். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு எபிசோட்ல உங்களை வந்து மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறேன் சார். நன்றி, வணக்கம்.